மழைச்சாரல் விழும் வேளை. சாரி கைஸ், கார்ப்பரேட் ப்ராப்ளம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான லவ் ஃபீல் பிஜிஎம் பேக்கேஜ். ஸோ இது எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்தலாம். ஓகே கேஸ், நீங்கள் ப்ரீஷீட் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ ப்ளஸ்ஸைங் கொடுத்து நேனிஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸைங் கொடுத்து மீடியா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டேன். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பண்ண பேஜ்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லா பிக் கன்வெர்ட் பண்ணி பேக் வந்துட்டு ப்ரீஷீட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் 2 லேயர் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் கலர் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுல் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்களா, ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா ஆட் ஆயிருச்சா? ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காகவே இருக்குன்னாலும் கீழே லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பிக்கு இப்போ நீங்கள் மேலே என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அதே பிக்கு சேம் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வேணாத்தினாலும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் பிளாக் கலர் கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுல் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுக்க ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் 1 by 1 ஒரு பிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணால் மெட்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ லாஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி மேலே 3 லேயர் நார்மலாக கொடுக்குற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிங்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி எஃபெக்ட். ஸோ வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுக்கலாம். ஸோ இப்போ டேட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் சாங் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி ஆகுது. என் தம்பி மொபைலில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.